வேதாந்ததேசிக யதீந்திர கடாட்சலப்தத்ரயந்தசாரமணபத்யகுணம் புதாக்ரியம் நாராயணாத்ய யதிதுர்ய கிருபாபிஷிக்தம் ஸ்ரீரங்கநாத யதிசேகரம் ஆஸ்ரயாமஹ. श्रीमान् वेंकटनाथार्यः कवितार्किककेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. गुरुभ्यस्तद्गुरुभ्यश्च नमो वाकमधीमहे वृणीमहे च तत्राद्यौ दम्पती जगतां पती. प्रत्यादिष्टपुरातनप्रहरणग्रामः क्षणं पाणिजैरव्यात्रीणि जगन्त्यकुण्ठमहिमा वैकुण्ठकण्ठीरवः. यत्प्रादुर्भवनादवन्ध्यजठरा यादृच्छिका द्वेधसां या काचित् सहसा महासुरगृहस्थूणा पितामह्यभूत्. ஸ்ரீமத் பரமஹம்ச இத்தியாதி ஸ்ரீமத் அழகிய சிங்கரின் திருவடி வாரத்திலே அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்துக் கொண்டு சபையில் எழுந்தருளிருக்கும் எல்லா மகனீயர்களுக்கும் அடியனுடைய பிரணாமங்களை சமர்ப்பித்து, அடியனுக்கு ஈஷாவாஸ்ய உபனிஷத்தில் 4வது மந்திரம் என்று தலைப்பு கொடுக்கப்பட்டுள்ளது. அதனை அந்த நியமனத்தை சிரசா வகித்து அடியேன் சிற்றறிவுக்கு எட்டிய பிரகாரம் விஞ்ஞாபிக்க பிரயத்தனப்படுகிறேன். 4ஆக பிரிந்து நிற்கும் வேதங்களில் அனந்த சாக்கைகள் உள்ளன. அவைகளில் பரபிரம்மத்தை பற்றி விளக்கும் பாகமான உபனிஷத்துக்கள் 100க்கும் மேலாய் உள்ளன. அனந்த சாக்கைகளில் உபனிஷத்துகளும் அனந்தங்களாய் உள்ளதில் ஒரு ஆச்சரியமும் இல்லை. அவைகளை ஒரு திரளாக எடுத்து காட்டும் பொழுது பெரியோர்களால் முதலில் ஈஷாவாஸ்ய உபனிஷத்து சொல்லப்பட்டது. மற்ற உபனிஷத்துக்களை போல அல்லாமல் ஈஷாவாஸ்ய உபனிஷத்து தான் சொல்ல வந்த விஷயத்தை நேரடியாகவே மிக அழகாக சுருக்கமாக மிக தெளிவாக பிரதிபாதிக்கின்றது. அது மட்டுமல்லாமல் நமது விசிஷ்டாத்வைத சித்தாந்தத்திற்கு அசாதாரண பிரமேயமான பிரதிதந்திரம் என்று சொல்லப்படுகின்ற ஷரீராத்ம பாவத்தை கொண்டு தொடங்கி பிரமேய நிரூபணம் செய்கிறது. ஆகையால் உபனிஷத்துக்களில் முதன்மையாக கருதப்பட்ட இந்த ஈஷாவாஸ்ய உபனிஷத்து மேலும் ஒரு பெருமையை உடையது. வேதத்தின் கடைபாகமாக இருக்கும் சாமான்யமாக உபனிஷத்துக்கள். ஆனால் இந்த உபனிஷத்தோ சுக்ல யஜுர்வேத சம்ஹிதையின் 40வது அத்தியாயமாய் உள்ளது. சம்ஹிதையில் அந்தர்கதமான இது பரபிரம்மத்தை நன்றாக விளக்குவதால் உபனிஷத்து என்று சொல்ல தடையில்லை, குறையும் இல்லை என்று கணிசித்து பெரியோர்களால் இது உபனிஷத்தாக அதுவும் முதலில் கணக்கிடப்பட்டது. இந்த உபனிஷத்தில் 18 மந்திரங்கள் இருக்கின்றன. ஒரு உபாக்கியானமும் இல்லை. ஆச்சாரியன் சிஷ்யனை பார்த்து உபதேசிக்கும் விதத்தில் அமைந்துள்ளது. எத்யபி 18 உத்தமூர் சுவாமி சாட்சிருக்கார். 18 மந்திரங்கள் உள்ளது. அதுல உபாக்கியானம் கிடையாது. ஆச்சாரிய உபதேச முகமாக சொல்லப்பட்டது அப்படின்னு சுவாமி தேசிகன் திருவள்ளம். எத்யபி இங்க உவாச்ச யாக்ஞவல்க்ய உவாச்ச அந்த மாதிரியான பதங்கள்லாம் கிடையாது.
ஆனாலும் பிரஸ்தாவத்திலேயே சாதிச்சிருக்க சுவாமி, ஈஷாவாஸ்யம் இத்தியாதி ஈஷாவாஸ்யமிதம் இத்தியாதி எதனூச்சியதே சிஷ்யம் பிரதி குரோரேத்தது பிரம்ம வித்யானுசாசனம் அப்படின்னு. இதனால் என்ன தெரிகிறது அப்படின்னா, பிரம்ம வித்யானது குருமுகாத்து அத்தியனம் பண்ணப்பட வேண்டியது அல்லாது வேற பிரகாரத்தினால அத்தியனம் பண்ணப்பட்டால் அர்த்தம் சித்திக்காது, பிரம்ம வித்யா சித்திக்காது. ஆச்சாரியாத்தைவ விதிதா வித்யா சாதிஷ்டம் பிராபத்து என்று சொல்லும்படி குருமுகமாக அத்தியனம் பண்ணப்பட வேண்டியது. அதனால தான் மற்ற உபனிஷத்துக்கள்லாம் கூட ஆச்சாரிய சிஷ்ய சம்வாத ரூபமாகவே அமைஞ்சிருக்கு அப்படின்றதையும் பார்க்கும். ஆகையினால குருமுகமாக உபதேசம் பெற்ற யோக்கியர்களுக்கு மனனம் செய்வதில் ஒரு ஆனுகூல்யம் சித்திக்க வேண்டும் என்ற ஒரு உத்தேசத்தோடு சம்ஸ்கிருதத்திலும் விசேஷத்தா சாஸ்திரத்திலும் அதிக பரிச்சயம் இல்லாத அதிகாரிகளுக்கு இருபது நிமிடத்துக்கு அப்புறம் தான் வாய் திறக்கும். 20 நிமிடத்துக்கு அப்புறம் வாய் திறக்கும். ஆமாம், அதை சொல்ல அனந்தபத்மா சொல்லாது போயிட்டு அப்படிப்பட்ட அதிகாரிகளை 5 நிமிஷத்துக்கு கேட்கின்றது. அதனால ஆமா, அப்படிப்பட்ட அதிகாரிகளை மாத்திரம் உத்தேசிச்சு அதனால் அப்படிப்பட்ட அதிகாரிகளுக்கு மனநத்துல ஒரு ஆனுகூல்யம் ஏற்படட்டும் என்றும் அடியனுடைய வாக்சுத்தி ஏற்படட்டும் என்றும் ஒரு உத்தேசத்தோடு அடியன் இப்போ உபக்கிரமிக்கிறேன். ஈஷாவாஸ்ய உபனிஷத் சாரம் என்ன அப்படின்னா, சர்வ சக்தி உள்ளவனாயும் சர்வ நியந்தாவாயும் உள்ள அகிலஹேய பிரத்யநீகனாயும் சகல கல்யாண குண நிதிவாயும் உள்ள எம்பெருமானை அடைவதற்கு தனி ஞானமும் தனி கர்மமும் சாதனமாகாது. சத்கர்மங்களை அனுஷ்டானம் பண்ணி பாபங்களை தொலைச்சி நல்ல ஞானத்தை பெற்று அது மூலமாக மோட்சத்தை அடையணும் என்னும், அந்த மோட்சத்திலே சகல துக்க நிவர்த்தியும் பேரானந்தமும் பரிபூர்ண பிரம்மானுபவமும் உண்டு என்றும், அது பிரகிருதி புருஷ ஈஸ்வரன் என்ற 3 தத்துவங்களை விவேசித்து அறியணும் என்றும், எம்பெருமானுடைய தயையை பிரார்த்தித்து அவருடைய அனுகிரகத்தாலே பாபங்களை தொலைத்து சத்கர்ம அனுஷ்டானத்தினாலே நல்ல ஞானம் பெற்று புனக அவனிடத்தில் பக்தி பிரபத்தி என்ற உபாயங்களால் அவனை பெறுவதற்கு உபாய அனுஷ்டானம் செய்து அவனுடைய அனுகிரகத்தாலே பாபம் கழியப் பெற்று அவனுடைய திருவடிவாரத்திலே ஒழுவிலா அடிமை செய்து கொண்டிருக்க வேண்டும். இதுல இந்த பரமாத்மாவானவன் புருஷூக்தோதிதமான நாராயணனே என்றும் இந்த உபனிஷத்தில் சொல்லப்பட்டுள்ளது. இப்போ முதல்ல ஈஷாவாஸ்யம் அப்படின்ற 2 பதங்களால சர்வ ஜகத் வியாப்தி சொல்லப்பட்டது. அதை இங்க விசதீகரிக்கிறேன் 4வது மந்திரத்துல. 2வது மந்திரத்துல பலாபிசந்தியாதிகள்லாம் விட்டுட்டு நித்திய நைமித்திக கர்மானுஷ்டானம் பண்ணணும் என்று சொல்லப்பட்டது. 3வது மந்திரத்தில் ஆத்மகாதிகளுக்கு நிறைய பாத்தம் உண்டு அப்படின்னு. ஆத்மகாதிகள் அப்படின்னு பிரம்மத்தை யதாவஸ்தித ஸ்வரூபத்தோட ஸ்வரூபமான பிரம்மத்தை அறியாதவர்கள் அல்லது அபலபிப்பவர்கள் ஆத்மகாதிகள், அவர்களுக்கு நிறைய பாத்தம் பலம் சொல்லி இந்த 4வது மந்திரத்தில் சர்வ அதாவது ஐஸ்வர்யத்தையும் ஜெகத் வியாப்தியையும் பரமாத்மாவுக்கு ஈஸ்வர தத்துவத்துக்கு பிரதிபாதிக்கிறது இந்த மந்திரம். அதுலேயும் ஐஸ்வர்ய பிரதிபாதனத்துல தான் நைர்பரியம். அநேஜதேகம் மனசோஜவீயஹ நைனத்தேவா ஆப்னுவன் பூர்வமர்ஷத் தத்தாவதோன்யா நத்யேதி திஷ்டத் தஸ்மின்னபோ மாதரிஸ்வா ததாதி அப்படின்னு மந்திரம்.
முன்னாடி சர்வ நியந்தாவாயும் சர்வ வியாபியாயும் சொல்லப்பட்ட பரமாத்மாவுக்கு விசித்திர சக்தி இருக்கு அப்படின்றத பிரதிபாதிக்க வந்தது இந்த மந்திரம். அதை பிரதிபாதிக்கச்சே விரோதாபாச அலங்காரத்தை கையாளுறது. முன்பின் மேலெழுந்த வரியாக பார்க்கும் பொழுது முன்பின் முரண்படக்கூடிய அம்சங்களை பிரதிபாதித்து அதன் மூலமாக இப்படிப்பட்ட விசித்திரமான ஆச்சரியகரமான சக்தி பரமாத்மாவுக்கு உண்டு என்று பிரதிபாதிக்கிறது இந்த மந்திரம். அதுல 4 ஆச்சரியங்களை சொல்றது. அநேஜத் அகம்பமானம், அசைவில்லாதது இந்த பிரம்ம தத்துவம். அசைவில்லாதது ஒன்று பிரதான பூதம், இதனுடைய முக்கியார்த்தம். அசைவில்லாததுன்னு சொல்லிட்டு மேல மனசோஜவீயா, வேகமுள்ள வஸ்துக்களில் அதிசயிதமான வேகம் உள்ளது எது அப்படின்னா மனசு. அதை காட்டிலும் வேகம் உள்ளது அப்படின்னு சொல்றது. இங்க விரோதம் தெரியறது, விரோத பரிகார பிரகாரம் சொல்லப்படும். அதுக்கு முன்னாடி ஏகம் அப்படின்னு இருக்கு. ஏகம் அப்படின்னா சஜாதீய த்விதீய ரஹிதம்னு அர்த்தம். இங்க தன்னொப்பார் இல்லப்பன்னு ஆழ்வார் சாய்ச்ச போல இன்னொரு தான் போல இன்னொன்னை கொண்டிராதது அப்படின்னு அர்த்தம். சேதனத்வேன தனக்கு வஸ்துத்வேன தனக்கு சமானமான அச்சேதனம் இருக்கு, சேதனத்வேன சமானமான ஜீவர்கள் இருக்கா, போக சாமியத்தினால தனக்கு சமானமான இவ இருக்கா, முக்தாள் இருக்கா, நித்திய நிர்தோஷ கந்தாக சவயச இவத்தே நித்திய நிர்தோஷ கந்தாக என்று சொல்லியபடி நித்திய நிர்தோஷ கந்தத்துவன்ற சாமியத்தை கொண்டு இருக்கிறவா நித்திய சூரிகள் இருக்கா. இப்படி எல்லாரும் இருக்கச்சே த்விதீய ரஹிதன் எப்படி சொல்ல முடியும் பரமாத்மாவை அப்படின்னா அதுக்காக ஸ்வானதீன ஸ்வசஜாதீய த்விதீய ரஹிதா அப்படின்னு சாய்ச்சிருக்கார் அர்த்தம் சுவாமி. இங்க ஸ்வ அனதீனத்துவம் சாஜாத்தியம், ஸ்வ அனதீன சன்னு யஹ ஸ்வ த்விதீயஹ ஸ்வசஜாதீய ஸ்வசஜாதீயஹ ஸ்வ அனதீனத்வேன ஸ்வசஜாதீயஹ யஹ தாதிருஷ த்விதீய ரஹிதம் அப்படின்னு சஜாத்தியம். இது நபும்சகலிங்கம் பதம் எல்லாம் அப்படின்னு சொல்றார். அதனால தர்க்கரசிகாலா இருந்தா அங்க என்ன சொல்றார், ஸ்வ அனதீனத்வ சாமானாதிகரண்ய ஸ்வ பிரதியோகிகத்வ உபய சம்பந்தாவச்சின்ன பேத விற்த்தித்வா பாவவத்தின்னு அர்த்தம். அப்படின்னா பேதம் அப்படின்னா ஈஸ்வரன் இடத்துல இருக்கிற சேத்தனா சேத்தனங்களுடைய பேதத்தை எடுத்துக்கிறது. அந்த பேத விற்த்தியா சேத்தனா சேத்தனங்கள் ஆகும். தத் விற்த்தித்வா பாவவத்தா ஈஸ்வரன் ஆவான். இந்த 2 சம்பந்தங்களால ஒன்று ஸ்வ அனதீன விற்த்தித்வம்னு ஒரு சம்பந்தம். சேத்தனா சேத்தன பேதத்தை எடுத்துண்ட ஸ்வ அனதீனன் யாரு, ஈஸ்வரன். ஈஸ்வர விற்த்தித்வம் அந்த பேதத்துக்கு இருக்கு. அதே மாதிரி ஸ்வ பிரதியோகிகத்துவம் இருக்கு. ஸ்வம் சேத்தனா சேத்தனங்கள் தனித்தனியாக எடுத்துக்கணும். தத் பிரதியோகிகத்துவம் அந்த சேத்தனா சேத்தன பேதத்தில் இருக்கு, ஈஸ்வரன் இடத்துல இருக்கிற பேதத்தில். ஈஸ்வரன் இப்படி ஆக மாட்டான் பேத விற்த்தியா. அதனால் அவன் பேத விற்பி அந்த 2 சம்பந்தத்தினாலையும் பேத விற்த்தியா ஆகாதவன். அவன் தான் சஜாதீய த்விதீய ரஹிதன் அப்படின்னு தனக்கு கட்டுப்படாத இன்னொருவனை கொண்டிராதவன் அப்படின்னு அர்த்தம். ஏகம் அநேஜத் நன்விதம் கதம் ஜாகடீதி நிஷ்கம்பத்வம் வேகவத்தரத்வஞ்ச அப்படின்னு சங்கை பண்ணிட்டு அவன் அசையாமல் ஒரே இடத்துல இருக்கான், ஆனால் எல்லாத்த காட்டிலும் வேகம் உடையவனா இருக்கான் அப்படின்னு 2 எப்படி பொருந்தும் அப்படின்னா தாத்பரிய விருத்தியா மைவம் தாத்பரிய விருத்தியா சுகடி தத்துவாத்துன்னு சாய்ச்ச. அதாவது மனசு வேகமாக சென்று எந்த தூரத்தை அடையுமோ எந்த தேசத்தை அடையுமோ அது அடைவதற்கு முன்னே அதற்கு அப்பாற்பட்ட தேசத்தோடும் சம்பந்தப்பட்டிருக்கும் இது இந்த பிரம்மம். ஏன்னா சர்வ வியாபியா இருக்கிறதுனால ஆகையினால விரோதம் ஒன்றும் இல்லை. இங்க விபுன்னு சொன்னா பூர்வம் விபுவான பரமாத்மா வேகவத்தரனாயிருக்கான்னு விபுன்னு சொல்லாம அநேஜத்துன்னு சலனம் இல்லாதவன்னு சொல்லுவானே அப்படின்னா இங்க யுக்திவாதம் பிரசரிக்கும். அநேஜத்து விபுன்னு சொல்லிட்ட ஒரு சக்கரத்தை எடுத்துப்போம்.
ஒரு சக்கரமானது சுழண்டுட்டே இருக்கு, சுத்தி சுத்தி வருது, தான் இருந்த இடத்திலேயே சுத்தி சுத்தி வருது. அப்படி சுத்தி சுத்தி வந்தாலும் அதற்கு அதோட சம்பந்தப்படாத இடம், அந்த சக்கரம் எந்த இடத்துல சுத்தி வருதோ அந்த இடத்துல ஒரு தேசமும் ஒரு க்ஷணம் கூட அதோட சம்பந்தப்படாத இருக்காது. அதே மாதிரி பிரம்மமும் ஒரே இடத்துல இருந்து கொண்டு விபுவாய் ஒரே இடத்துல இருந்து கொண்டு சுற்றி கொண்டே இருக்கிறதோ அப்படின்னு சங்கை வரும். இல்லை அப்படி ஒத்துக்கலாமேன்னு யுக்திவாதமும் வரும். அப்படி பிரமம் கூடாது அப்படின்றதுனால தான் ஸ்ருதியானது அநேஜத்துன்னு சொல்லிட்டு அப்படின்னு. இங்க அநேஜத்துன்றதுக்கு சில பேர் என்ன சொல்றா, வியாக்கியானம் பண்றா, விரோத பரிகாரம் பண்றதுக்காக, கஜேந்திராழ்வான சம்ரக்ஷணம் பண்றதுக்காக பெருமாள் விக்கிரக விசேஷத்தை பரிகிரகம் பண்ணிட்டு வேகமா வந்துட்டார். மனோவேகத்தை காட்டிலும் வேகமா வந்து அடைஞ்சு விட்டார் அந்த தேசத்தை ஆசிரித ரட்சணத்துக்காக. அந்த வேகவத்தரத்துவத்தை தான், அதிசெய்த வேகவத்துவத்தை தான் இங்க சொல்றது மனசோ ஜவியா அப்படின்னு சில பேர் வியாக்கியானம் பண்றா. ஆனா அந்த வியாக்கியானம் பொருந்தாது. ஏன் பொருந்தாது அப்படின்னா, விக்கிரகத்தை கொண்டு இங்க தேசாந்தர பிராப்தியை சொல்லக்கூடாது. ஏன்னா அந்தர்யாம் விதிகரண பாஷ்யத்துல அபாணிபாதோ ஜவனோ கிரகீதான்னு ஒரு ஸ்ருதியை கையாண்டிருக்கார். அந்த ஸ்ருதியானது எதுக்காக வந்தது அப்படின்னா, மற்றவாளுக்கு எல்லா இந்திரியங்களாலும் எந்தெந்த காரியங்கள்லாம் சித்திக்கிறதோ அந்தந்த காரியங்கள் எல்லாமே இந்திரிய அபேட்சை இல்லாமையே பரமாத்மாவுக்கு சித்திக்கும்ன்ற அர்த்தத்தை நிரூபணம் பண்றதுக்காக வந்தது இந்த ஸ்ருதி. அதனால பாஷ்யக்கார திருவுள்ளம் என்ன அப்படின்னா, விக்கிரகத்தை கொண்டு தேசாந்தர பிராப்தியோ காரியாந்தர சித்தியோ சொல்லக்கூடாது அப்படின்னு திருவுள்ளம் தெரிகிறது. அப்படின்னு தெரிகிறது. ரெண்டாவது, அங்கேயும் ஜபனோ சுதப்பிரகாசிகாச்சாரியரும் இது சாதிச்சிருக்கார். சுதப்பிரகாசிகாச்சாரியரும் அங்க ஜபனஹ ஜடிதி தூரஸ்த சம்பந்த க்ஷமஹ அதஹ விபுத்வா விரோதஹ அப்படின்னு அர்த்தம் சாதிச்சிருக்கார். அதனால விக்கிரகத்தை கொண்டு இங்க தேசாந்தர சம்பந்தத்தை உபபாதனம் பண்ணக்கூடாதுன்னு தெரிகிறது. பூர்வோக்த ரீத்தியா சொல்லணும். சர்வ வியாபியா இருக்கிறதுனால எப்பொழுதுமே சம்பந்தப்பட்டிருக்கான் அப்படின்னு. மனசுக்கு முன்னாடியே மனசு அடையக்கூடிய இடத்திற்கு அப்பாற்பட்ட இடத்தோடு சம்பந்தப்பட்டிருக்கான். ஒண்ணு. ரெண்டாவது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, நைனத் தேவா ஆப்னுவன் பூர்வம் அரிஷத். ஏனத்து பூர்வம் அரிஷத், பூர்வம் முன்னாடியே தொடர்புடையதா இருக்கு எல்லா தேவர்களோடும். ஹிரண்ய கர்ப்பாதி சதுர்முக பிரபிருதி தேவர்கள் எல்லாரோடும் சேர்ந்து இருக்கிற இந்த பிரம்மத்தை அப்படி சேர்ந்திருந்தாலும் அவர்கள் அடையவில்லை அப்படி அர்த்தம். கதாச்சிதப்பி நலேபிரே தே நலேபிரே. ஏன் அடையல அப்படின்னா, கர்ம பிரதிபத்த ஞானாளா இருக்கா, பிரம்ம வித்யா வரத்துக்கு முன்னாடி அவளால் அடைய முடியல அப்படின்னு அர்த்தம். அதனால விரோதம் இல்லை அப்படின்னு அர்த்தம். இங்க பூர்வம்னு சொல்றது அரிஷத்து அப்படின்னா கச்சத்துன்னு அர்த்தம். பூர்வம் அரிஷத்து அப்படின்னா பரமாத்ம பிராப்தி பூர்வம் அரிஷத்து அப்படின்னா முன்னாடியே இருக்கு, அப்புறம் அவள்லாம் தெரிஞ்சுக்கல அப்படின்னு ஏற்படுறது. அப்படி கிடையாது. பூர்வம் எதுக்காக சொன்னது அப்படின்னா, இரண்டு சமான காலிகம்தான், எப்பவுமே சம்பந்தப்பட்டிருக்கு தேவர்களோட, ஆனாலும் அவ அடையலை அப்படின்னு. மூணாவது ஆச்சரியம். ஏன்னா இந்த அர்த்தம் எங்க தெரியறது அப்படின்னா, சாந்தோக்கியத்தில் சொல்றது தத்யதா ஹிரண்யநிதிம் உபர்யுபரி சஞ்சரந்தः அக்ஷேத்ரஜ்ஞாः உபர்யுபரி சஞ்சரந்தோ நவிந்தேயுः ஏவமேவேமாः சர்வாः பிரஜாः அஹர்ஹர் கச்சந்த்யः ஏதம் பிரம்மலோகம் நவிந்தந்தி அன்றுதேனஹி பிரத்யூடாக அப்படின்னு. பொற்குவியல் மேல நடந்துட்டே இருந்தா கூட அவளால் அதை பூமியினுடைய ரகசியத்தை அறியாதவர்களால அடையப்படுறது இல்லை பொற்குவியல். அதே மாதிரி இந்த பிரம்ம தத்துவத்தை அறியாத தேவர்களால பிரம்ம வித்யை பிராப்திக்கு முன்னாடி இந்த பிரம்மம் அடையப்படவில்லை சந்நிகிதமா இருந்தாலும். அன்றுதேனஹி பிரத்யூடாக பாப கர்மங்களால இவா பிரதிகூலமாகவே கொண்டு செல்லப்படுகிறார்கள் இந்த ஜீவர்கள் அப்படின்னு அர்த்தம் ஸ்ருதிக்கு. மூணாவது ஆச்சரியம் என்ன அப்படின்னா, தத் தாவதோன்யா நத்தேதி திஷ்டத்து. தத்து திஷ்டத்து, ஒரே இடத்துல பிரம்மம் இருந்துட்டு இருக்கு. ஆனா யார் யாரெல்லாம் ரொம்ப வேகமா ஓடுறாளோ பறக்கிறாளோ வைனதேய பிரபிருதிகள், அவா சென்று அடையக்கூடிய இடத்தை அவர்களுக்கு முன்னாடியே இவர் அடைந்திருக்கிறார் அப்படின்னு அர்த்தம்.
தத்தாவதோன்யான் அத்யேதி தாவதः அன்யான் வைனதேய பிரபுதீன் அத்யேதி திஷ்டதேவ அத்யேதி. லோகத்தில் இந்த மாதிரி யாரையும் பார்க்கலையே. ஒரே இடத்துலயே இருந்து கொண்டு ஓடுறவன் எந்த இடத்தை அடைகிறானோ அதுக்கு அப்பாற்பட்ட தேசத்தை அடைவதாக பார்க்கல. அதனால இது ஆச்சரியம். இங்கேயும் சொல்றார் ஒரு பிரமாண வச்சனம். பக்ஷி வருஷாயுத சதேனாபி பக்ஷிராடிவ சம்பதன்னு நைவாந்தம் காரணஸ்யேயாத் யத்யபி ஸ்யான் மனோஜவஹ அப்படின்னு. மனோவேகத்தை கொண்டிருந்தாலும் இவன் அந்த இடத்தை அடைய முடியாது. எப்போ 10 லட்சம் வருஷம் இவன் ஓடினாலும் இவன் அடைய முடியாது. யாரு? பக்ஷிராடிவ ஓடினாலும் வைனதேயம் போல ஓடினாலும் அடைய முடியாது அப்படின்னு இது ஒரு ஆச்சரியம். 4வது ஆச்சரியம் தஸ்மின் நபோ மாதரிஸ்வா ததாதி தஸ்மின் அவஸ்திதா மாதரிஸ்வா. பரபிரம்மத்தில் சர்வாதாரமான பரபிரம்மத்தில் இருக்கிற மாதரிஸ்வா வாயு தன்னிடத்துல காഠின்யமோ கௌரவமோ எதுவும் இல்லாம போனா கூட அப்ப தரிக்கிறது, ஜலத்தை தரிக்கிறது. ஜலம்ன்றது உபலட்சணம். ஜலம் என்ன, மேகம் என்ன, அஸ்வின்யாதி நட்சத்திரங்கள் என்ன, சூர்யாதி கிரகங்கள் என்ன, மற்ற நட்சத்திரங்கள் என்ன, இவை முதலியவைகளை தரிக்கிறது. எதனால தரிக்கிறது அப்படின்னா அவருடைய சக்தியை கொண்டு தரிக்கிறது. பரமாத்மாவுடைய சக்தியினால எல்லாம் தரிக்கப்படுறதுன்றதுக்கு உபபிரம்மணமும் இருக்கு பஞ்சம வேதத்துல. தியௌஸ சந்திரார்க்க நட்சத்திரம் கந்திசோபோர் மகோததி வாசுதேவஸ்ய வீரியேன முதிர்தானி மகாத்மனஹா அப்படின்னு. ஸ்வர்க்கம் என்ன, சந்திரார்க்கத்தோடு நட்சத்திரங்களோடு கூடின ஆகாசம் என்ன, பூமி என்ன, பெருங்கடல் என்ன, இவை எல்லாமே அவனால் தரிக்கப்படுறது அவனுடைய வீரியத்தினால அப்படின்னா தளராமைன்ற குணத்தினால அது தரிக்கப்படுறது அப்படின்னு. இதுக்கு சச்சாயமான இன்னொரு ஸ்ருதியும் இருக்கு இதுல. கௌதம சூத்திரேன வாயுநாவை கௌதம பிருஹதாரண்யக ஸ்ருதி அந்தர்யாமி பிராமணத்துக்கு முன்னாடி இருக்கு. வாயுநாவை கௌதம சூத்திரேன அயஞ்சலோக பரஷ்சலோக சர்வாணி ச பூதானி சந்திருப்தானி பவந்தி அப்படின்னு அந்த ஸ்ருதியும் இங்க அனுசந்திக்கணும் அப்படின்னு உத்தமர் சுவாமி சாய்க்கிறார். இப்படியாக ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டது. சர்வவியாபியாக பரமாத்மா இருக்கான் அப்படின்னு சொன்னதுனால அவனுக்கு ஐஸ்வர்யம் சொல்லப்பட்டது அப்படின்னு யதாமதி அடியன் விஞ்ஞாபிச்சுட்டு அமைகிறேன். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. அதனால அந்த வேகமானது சப்பிரயோஜனகரமாக இருக்கு அப்படின்றது. இப்போ இங்க ஸ்வரூபத்தை தான் சொல்றது. ஆமா, என்ன பிரயோஜனம் அதனால? வேகத்தினுடைய பிரயோஜனம் என்ன? அந்த மாதிரி சொல்றதனுடைய பிரயோஜனம் என்ன? இல்ல வியாப்தி தான் சொல்லப்பட்டதாச்சு. வேகமா வருதுன்னு சொன்னார். வேகமா வருது மனோஜமம் அப்படின்னு சொன்னார். அது மாதிரி வைணதேயாதிகள் 10 லட்சம் வேகமா போனா கூட அத்தனை பேர் இத்தனை வருஷம் வந்தாலும் பிடிக்க முடியாது அந்த மாதிரி வேகம் அப்படின்னு சொன்னார். அப்படி வேகமா போறதுடைய பிரயோஜனம் என்ன? அங்க ஆசிரித வியாப்தி பிரதிபாதனம் தான் இங்க சொல்றது. முதல்ல ஈஷாவாஸ்யம்னு பிரதிஜை பண்ணார். ஈஷாவாஸ்யம்னு இல்ல வியாப்தி சொல்றது. விபுத்வம் அப்படின்னு சொன்னாக்க முதல்ல சொல்லிட்டார் அச்சலனம். அடியன் விஞ்ஞாபிக்கிறேன். இங்க விசித்திர சக்தி யோகம் தான் இங்க சக்தி யோக பிரதிபாதனம் தான் கிருத்தியம். இந்த மந்திரத்துக்கு விசித்திரமான சக்தி இருக்கு. அதனால்தான் முரண்பாட காமிச்சு சக்தியை பிரதிபாதனம் பண்றது. ஆமா, ஈஷாவாஸ்யம்னு பிரதிஜை பண்ணித்தாங்க. சர்வ வியாபின்னு பிரதிஜை. ஜகத் சர்வம் ஈஷா வியாப்தம். அதை உபபாதனம் பண்றதுக்காக வந்த மந்திரம். மற்ற தேவதைகளுக்கும் உண்டு. அநேக பிரதிபத்தியம் தரிசனம் அதில் பெருமாளுக்கு வைசிஷ்டம் கிடையாது. அது